இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நாட்டின் நலனை சீர்குலைக்க வேண்டாம், பிரதமர் எச்சரிக்கை. பிளாக் ராக் விவகாரம் தொடர்பான விவாதத்தில் தீவிர ஈடுபாடு காட்ட வேண்டாம் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டுள்ளார். மிக கெட்டிக்காரத்தனமாக பேசுவதாக நினைத்து நாட்டின் நலன் சார்ந்த அம்சங்களுக்கு ஊறு விளைவிக்க வேண்டாம் என்று பிரதமர் எச்சரித்தார். இஸ்ரேலிய நாட்டுடன் தொடர்புடைய பிரச்சினை தொடர்பான எந்தவொரு விவாதமும் வளரும் நாடான மலேசியாவின் நலன்களை பாதிக்கலாம் என்று பிரதமர் நினைவுறுத்தினார். மலேசியாவில் நீண்ட காலமாகவே முதலீடு செய்து வருகின்ற நிறுவனங்கள் இஸ்ரேலின் அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் மலேசியாவின் நிலைப்பாட்டை தடுத்ததில்லை என்று பிரதமர் விளக்கினார். இன்று புத்ராஜயாவில் பிரதமர் துறை பணியாளர்களுடனான மாதாந்திர பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு கூறினார். கடும் வெள்ளத்தின் காரணமாக சபாவில் இன்று 10 பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பனாம்பாங், பாப்பார், சிபிதாங் மற்றும் துவாரான் மாவட்டங்களைச் சேர்ந்த 10 பள்ளிகள் மூடப்பட்டது மூலம் 5077 மாணவர்களும் 307 ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்த அறிவிப்பு வரும் வரையில் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் என்று சபா கல்வி இயக்குனர் ரைசின் சைதீன் தெரிவித்துள்ளார். மலேசியாவுக்கு பயணம் மேற்கொள்வோரையும் ஹோட்டல் துறையினரையும் குறிவைக்கும் மோசடி குற்றங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்கொள்ள மேலும் கடுமையான விதிமுறைகளும் வலுவான பாதுகாப்பும் அவசியம் என்று மலேசிய ஹோட்டல் துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலேசிய ஹோட்டல் துறையினருக்கு இணையம் வழி இயங்கும் சுற்றுப்பயண முகவர்களுக்கும் இடையே மிக நெருக்கமான ஒத்துழைப்பு இருப்பதால் மலேசியாவில் இதுபோன்ற மோசடிகள் அரிது என்று மலிவு கட்டணம் மற்றும் வர்த்தக ஹோட்டல் சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ கணேஷ் மைக்கேல் தெரிவித்தார். இருப்பினும் இத்தகைய மோசடி குற்றங்கள் அதிகரித்து வருவது கவலைக்குரியது என்று அவர் குறிப்பிட்டார். இணையம் வழி இயங்கும் சுற்றுப்பயண முகவர்களின் செயல்பாடுகளை கண்காணித்து தேவையான விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீ கணேஷ் மைக்கேல் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தொகுதி மானியத்தை கூட்டரசு அரசாங்கம் ஒதுக்க வேண்டும் என்று கோரி 200 கிலோமீட்டர் நெடுந்தூர ஓட்டத்தை முன்னெடுத்த 3 MP சைட் சடிக் சைட் அப்துல் ரஹ்மானின் போராட்டத்தை தொடர்ந்து அந்த மானிய ஒதுக்கீடு தொடர்பில் துணை பிரதமர் ஃபடிலா யூசுப் கருத்துரைக்க மறுத்துவிட்டார். இதுகுறித்து செய்தியாளர்கள் வினவிய போது தாம் முதலில் ஓடி முடிக்கும் வரை சற்று காத்திருங்கள் என்று சிரித்தபடி ஃபடிலா யூசுப் கிண்டல் அடித்தார். ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆண்டுக்கு 40 லட்சம் வெள்ளி வீதம் 5 ஆண்டுகளுக்கு 2 கோடி வெள்ளி மானியம் ஒதுக்கப்படுவதைப் போல எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கும் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கோரி கடந்த வெள்ளிக்கிழமை 3 தமது நெடுந்தூரத்தை தொடங்கிய சைட் சடிக் 4 நாட்களுக்கு பிறகு இன்று திங்கட்கிழமை நாடாளுமன்ற கட்டிடத்தில் வெற்றிகரமாக முடித்தார். SPM தேர்வில் 10 ஏக்களுக்கு மேல் பெற்ற பூமிபுத்ரா அல்லாத மாணவர்கள் அனைவருக்கும் மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பு வழங்கப்படும் என்ற அரசாங்கத்தின் திட்டம் வரவேற்கப்படுகிறது. அதேவேளையில் குறைந்த அடைவு நிலையை கொண்ட பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கும் அரசாங்கம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று மூடா கட்சியின் இடைக்கால தலைவர் அமீரா ஐஷா அப்துல் அசீஸ் கேட்டுக்கொண்டார். மலேசிய தேசிய கல்வி முறை இன்னமும் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களை பிரித்து வைத்திருக்கிறது என்று அமீரா ஐஷா குறிப்பிட்டார். எனினும் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களை தேசிய கல்வி முறையில் இணைப்பதற்கும் அவர்களுக்கு உரிய உயர்கல்வி வாய்ப்பு வழங்குவதற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்துள்ள திட்டத்தின் அமலாக்கம் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று அமீரா ஐஷா கேட்டுக்கொண்டார். கந்திங் ஹைலண்ட்ஸில் விபத்துக்குள்ளான சுற்றுலா பேருந்து ஓட்டுநருக்கு லைசன்ஸ் இல்லாதது மட்டுமல்ல, அந்த பேருந்துக்கு செல்லத்தக்க பெர்மிட்டும் இல்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். போட்கில்லான் பண்டமாரானை தளமாக கொண்ட ஷரிகாட் எம் குமார் டிரான்ஸ் டூர்ஸ் ரியான் பர்ஹாட் என்ற சுற்றுலா பேருந்து நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த சுற்றுலா பேருந்தின் பெர்மிட் கடந்த பிப்ரவரி 16 காலாவதியாகியுள்ளது. அந்த சுற்றுலா பேருந்தின் வயது வரம்பு 15 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். இதன் தொடர்பில் அந்த சுற்றுலா பேருந்து நிறுவனத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அபாட் எனப்படும் தரைமார்க்க பொது போக்குவரத்து ஏஜென்சிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். கடந்த வாரம் சனிக்கிழமை கந்திங் ஹைலண்ட்ஸில் சுற்றுலா பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி தடம் புரண்டதில் 2 சீன நாட்டு பிரஜைகள் உயிர் இழந்ததுடன் 19 பேர் காயமுற்றனர்.
அந்த பேருந்தை செலுத்திய 32 வயது ஓட்டுநருக்கு லைசென்ஸ் இல்லை என்பது போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை புத்ராஜயா காம்ப்ளெக்ஸ் ஸ்ரீபடானாவில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அலுவலகத்தின் முன் நடைபெற்ற எதிர்ப்பு பேரணி தொடர்பில் போலீசார் இதுவரை 11 தனி நபர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக புத்ராஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP A அஸ்மடி அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். ரயா லவான் அன்வார் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த எதிர்ப்பு பேரணியை ஏற்பாடு செய்தவர்கள் என்று நம்பப்படும் 11 பேர் இன்று பிற்பகல் 2 மணிக்கு புத்ராஜயா போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பட்ருல் ஹிஷாம் என்ற செகுபாட் என்பவர் வரும் புதன்கிழமை விசாரணைக்கு அழைக்கப்படுவார். துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் என்பவர் வெகு விரைவில் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்று ACP அஸ்மாடி மேலும் கூறினார். சக நாட்டைச் சேர்ந்த நண்பர் ஒருவரை கொலை செய்ததாக 2 வங்காளதேச பிரஜைகள் கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். 36 வயது முகமது மிலோன் மியா மற்றும் 64 வயது கடேர் பாச்சா என்ற அந்த 2 வங்காளதேச பிரஜைகள் மேஜிஸ்ட்ரேட் லிலி மரிஸ்கா கலீசா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு கொலை குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. இவ்விரு நபர்களும் கடந்த ஜூன் 17ஆம் தேதி கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஜலான் டிராவர்ஸ் என்ற இடத்தில் அப்பு சந்திரா பார்மன் என்ற நபரை கொலை செய்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் இவ்வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட நபரிடம் எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. இவ்வழக்கு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறது. முதியவர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபரால் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 64 வயதுடைய அந்த முதியவர் ஸ்ரம்பான் துவன்கு ஜாஃபர் மருத்துவமனையின் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நகரி சம்பிலான் லாபுவில் கடந்த சனிக்கிழமை மாலை 4:30 மணியளவில் தனது தந்தை JCB மண்வாரி இயந்திரத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர் லாரிக்குள் மண்ணை வாரி போடும்படி கேட்டுக்கொண்டுள்ளதாக வீச்வான் என்று மட்டுமே அடையாளம் கூறிக்கொண்ட அந்த முதியவரின் 37 வயது மகன் தெரிவித்தார். தனது முதலாளியின் உத்தரவின்றி அந்த பணியை செய்ய இயலாது என்று தனது தந்தை கூறியதை தொடர்ந்து ஆத்திரமடைந்த அந்நபர் கடும் காயங்களுக்கு ஆளாகும் அளவிற்கு தனது தந்தையை சரமரியாக தாக்கிவிட்டு சென்றுள்ளதாக வீச்வான் தெரிவித்தார். தாம் செலுத்திய டொயோட்டா அவான்சா வாகனம் லாரியின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து உருக்குலைந்த வாகனத்திற்குள் சிக்கிக்கொண்ட 40 வயது நபர் சுமார் 8 நிமிடங்கள் பெரும் பரிதவிப்புக்கு ஆளானார். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 2:50 மணியளவில் ஜலான் பந்திங் தலோ பங்லிமாகாரங்கில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தலோ பங்லிமாகாரங் தீயணைப்பு மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த 60 கொண்ட வீரர்கள் பிரத்யேக சாதனங்களை பயன்படுத்தி இடிபாட்டிலிருந்து அந்த ஆடவரை மீட்டனர். அந்த ஆடவர் மீட்கப்படும் வரை பெரும் அவதிக்குள்ளானதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படை உதவி இயக்குனர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் அந்த ஓட்டுநரின் 2 கால்களும் நசுங்கிய இரும்பு பிளேட்டின் மத்தியில் சிக்கிக் கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருளை கடத்தியதாக நம்பப்படும் ஒரு காதல் ஜோடியினரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்றிரவு 10 மணியளவில் நகரி சம்பிலான் நீலாயில் ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் ஓப்தாபிஸ் என்ற பெயரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் அந்த காதல் ஜோடியினர் பிடிபட்டனர். 25 மற்றும் 31 வயதுடைய அந்த ஆணையும் பெண்ணையும் கைது செய்தது மூலம் போலீசார் 83,930 வெள்ளி மதிப்புள்ள 794.65 கிராம் கெட்டமின் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர் என்று நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அப்துல் மாலிக் ஹஷீம் தெரிவித்தார். தவிர அந்த காதல் ஜோடியினரிடமிருந்து 40,000 வெள்ளி பெறுமானமுள்ள ஹோண்டா ஏகார்ட் கார், 80,000 வெள்ளி ரொக்கம் மற்றும் 1,90,000 வெள்ளி மதிப்புள்ள 2 ரோலெக்ஸ் கை கடிகாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அப்துல் மாலிக் குறிப்பிட்டார். மியான்மர் நாட்டின் அரக்கான் இனத்தைச் சேர்ந்த மக்களை இலக்காக கொண்டு அவர்கள் மலேசியாவில் தங்குவதற்கு ஐநாவின் அகதிகள் அட்டைகளை போலியாக தயாரித்து வரும் ஒரு கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளது. மலேசிய குடிநுழைவுத்துறையினர் கடந்த வாரம் ஜோஹர் குலுவாங்கில் உள்ள ஒரு வீட்டில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் அந்த கும்பலைச் சேர்ந்த 4 வரை கைது செய்தனர் என்று ஜோகூர் மாநில இயக்குனர் முகமது ருஸ்டி முகமது டாரூஸ் தெரிவித்தார். மியான்மர் அரக்கான் இனத்தைச் சேர்ந்த 26க்கும் 49க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 4 வரில் 3 ஆண்கள் ஆவர். ஒருவர் பெண் என்று இன்று ஜோஹர் பாருவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் முகமது ருஸ்டி குறிப்பிட்டார்.
இந்த கும்பல் பிடிபட்டது மூலம் அவர்கள் தங்கியிருந்த வீட்டின் ஓர் அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அரக்கான் இனத்தைச் சேர்ந்த 35க்கும் 49க்கும் இடைப்பட்ட வயதுடைய மூவரை குடிநுழைவுத்துறையினர் மீட்டனர் என்று முகமது ரூஸ்டி மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.